அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் முத்துராமலிங்கம். நான் இப்போ திருப்பரங்குன்றத்துலேருந்து மதுரை டவுனுக்குள்ளே போய்கிட்டு இருக்கேன். அங்கே போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சமான் 100 ரூபா வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சமானுக்கான விளக்கமே கொடுக்கல. திருப்பரங்குன்றம் பாலம் இறங்கினோன்னே அந்த இடத்துல ரவுண்ட் அபவுட் ஒன்று இருக்குது. அந்த ரவுண்டானத்துலேருந்து வண்டி இது வழியாக தான் வரும். அந்த பாருங்கள், இப்போ ஒரு ஆட்டோ வருது. அந்த ஆட்டோ கார்லாம் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25 தாண்டாது. கரெக்டாக அந்த இடம், அந்த இளநீ விற்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் சார் நிற்கிறாங்க. போகிற வண்டியை ஃபுல்லாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு சமான் பண்ணிடுறாங்க. என்ன ரீசன்னே தெரியல. நான் காலையில் ஒரு 9:30 போல் போனேன். கஸ்டமரை ட்ராப் பண்ணிவிட்டு பார்த்தா எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. நான் திருப்பி அந்த இடத்துக்கு வந்தால் டிராஃபிக் போலீஸார் இல்லை. நான் எந்த கேள்வியும் யார்கிட்டையும் கேட்க முடியல. தவறே பண்ணாமல் நான் எப்படி ஃபைன் 100 ரூபா கட்ட முடியும்? அது மட்டும் இல்லாமல் நான் யூனிஃபார்ம் போட்டிருக்கேன், மாஸ்க் போட்டிருக்கேன், சீட் பெல்ட் போட்டிருக்கேன், ஹேண்ட் கிளஃப் கை உரையும் போட்டிருந்தேன். எல்லாமே போட்டிருந்தும் 100 ரூபா கட்டுறாங்க. 100 ரூபான்றது என்ன மாதிரியான டிரைவருக்கு 2 வேளை சாப்பாடு, காலையில் 50 ரூபா, மதியம் 50 ரூபா. அந்த சாப்பாடை சாப்பிடாம கூட நான் ஃபைன் பண்ணிடலாம். பட் தவறே பண்ணாமல் என்னால் எப்படி நான் கட்ட முடியும்? இதை பார்க்குற அதிகாரிகள் கொஞ்சம் தயவு செய்து தவறு பண்ணுறவங்களுக்கு அந்த சமானை கொடுங்க. தவறே பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு சமன் கொடுக்க வேண்டாம். நான் கண்ணு முன்னாடி, எனக்கு முன்னாடி போகிற ஒரு ஆட்டோவை ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அடுத்து என்ன எடுக்கிறீங்க. பட் ஆனால் எனக்கு சமான் விழுகுன்னே தெரியாது. 1 ஹவர் கழித்து எனக்கு மெசேஜ் வருது. உடனே நான் இந்த இடத்துக்கு திருப்பி வர்றேன். அங்கே டிராஃபிக் போலீஸார் கிடையாது. இப்போ நான் அதை யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும்? ஒரு நாளைக்கு 30 வண்டிக்கு 100 ரூபா போட்டால் என்னாச்சு? தயவு செய்து மதுரை கமிஷனர் சார் அவர்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கான நடவடிக்கை எடுங்க. கொரோனா நேரத்தில் இந்த 100 ரூபா சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு தான் காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரையும் வண்டி ஓட்டுறோம். அரசாங்கம் எத்தனை மணின்னு சொல்லுதோ அதுக்கு உட்பட்டு நாங்கள் வண்டி ஓட்டுறோம். லாக்டவுன் 8 மணினா 7:30க்கெலாம் வண்டி ஆஃப் பண்ணிடுறோம். அப்புறம் இருந்து இப்படி ஒரு சமான் கிடச்சிதுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது எனக்கே தெரியல. பாருங்கள் நண்பர்களே, அதிகமாக இதை பார்த்தீங்கன்னா பகிருங்க. உயர் அதிகாரிகள் இதை பார்த்தாங்கன்னா இதை பார்த்தாது 4 பேர்த்துட்டு சொல்லுவாங்க. இனிமேல் தவறு பண்ணாமல் யாரும் சமான் கட்ட வேணாம். நன்றி.